इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् शाम्भवी शारदाराध्या सर्वाणि कर्मदायिनी शाङ्करी श्रीकरी साध्वी शरच्चन्द्र निभानना चाटोदरी शान्तिमती निराधारा निरञ्जना அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல நாம் இப்பொழுது 128வது நாம சாத்வி அப்படிங்கிற நாம பார்க்கணும். வாக்தேவிகள் அம்பாளுடைய மகிமைய அவளுடைய அனுகிரகத்தினாலேயே ஓரளவுக்கு பெற்று அந்த திவ்யமான ஸ்வரூபத்தை, மந்திரபூரிதமான ஒரு ஸ்வரூபத்தை லோகத்துல எல்லோருக்கும் புரியணுங்கிற வழியாக எடுத்து கொடுத்திருக்க. ஒவ்வொரு நாமாவும் திவ்யமான மந்திரமாக இருக்கு. அதுல சாங்கரின்னு பார்த்தோம். சாங்கரி நன்மையை செய்பவள், சுகத்தை கொடுப்பவள் அப்படி. அதோட மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் பரமேஸ்வரனுடைய சேர்ந்து இருப்பவள். பிரதிசர்காதி மத்தியாந்தம் அகம் சம்பும் நிராகுலம் ஸ்ரீரூபேண அனுயாஸ்யாமி பிராப்திய தக்ஷாத் அகம் தனும் ததஸ்து விஷ்ணுமாயாம் மாம் யோக நித்ராம் ஜெகன்மயீம் சாங்கரி இதி ஸ்துவிஷ்யந்தி ருத்ராணி இதி திவௌகதா அப்படின்னு காளிகா புராணம் சொல்றது. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் அம்பாள் சர்க்கத்துக்கு முதல்ல, நடுவுல, கடைசியில எப்பொழுதும் சம்பும் நிராகுலம் அம்பாள் பரமேஸ்வரனை விடாம அம்பாள் பரமேஸ்வரனுடைய சேர்ந்து பிறக்கிறார். ஸ்ரீரூபேண அனுயாஸ்யாமி பெண் வடிவமாக பரமேஸ்வரனுடைய இருந்துருக்கலாம். அதுலயும் முதல்ல எப்படி பிராப்திய தக்ஷமயம் தனும் தக்ஷாத் அகம் தனும் தக்ஷனுடைய பெண்ணாக பிறந்து பரமேஸ்வரனை விவாகம் பண்ணிக்கிறேன். ததஸ்து விஷ்ணுமாயாம் மாம் பிறகு விஷ்ணுமாயையா இருக்கேன். பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அவரை எழுப்பணும். மதுவில்ட பாதைகளுடைய வதம் ஏற்படணும். விஷ்ணுமாய அம்பிரதுஷ்டோஹோ அப்படின்னு விஷ்ணுமாய ஸ்தோத்திரம் பண்ணினாளா. அந்த விஷ்ணுமாயா ஸ்வரூபமாக இருந்து கொண்டு மகாவிஷ்ணுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த தூக்கம் எனக்கூடியதான பதார்த்தத்தை எடுத்து அதற்கு பிறகு மகாவிஷ்ணு மதுகைட்டவாளோட 5000 வருஷம் யுத்தம் பண்ணக்கூடியதான நிலையை கொண்டு வந்தது அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி விஷ்ணுமாயா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன. அதற்கு பிறகு யோக நித்ராம் ஜெகன்மயீம் யோக நித்ரையாக நித்ராஸ்வரூபமா இருக்கேன். சாங்கரி திஸ்துவிஷ்யந்தி இதனால சாங்கரி என்றும் ருத்ராணி என்றும் என்னை துதிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு ஸ்ரீகரி எல்லோருக்கும் ஸ்ரீய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு சொன்ன. ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீமான் அப்படின்னு மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்றோமோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அப்படிப்பட்டதான மகாலட்சுமி வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கார். அம்பாளுடைய ஒரு சக்தி தான் மகாலட்சுமி வடிவமாகவும் இருக்கு அப்படிங்கிறதாக யார் அம்பாளை தியானம் பண்றாளோ அவளுக்கு சகல விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும், ஸ்ரீத்துவம் வரும், ஐஸ்வர்யம் வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஸ்ரீகரிங்கிற நாமாவையும் பார்த்தோம். அதற்கு பிறகு பரிபாஷையில இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, அடுத்ததாக சாத்வி சரச்சந்திர நிபானனா அப்படிங்கிற நாமாக்களை சொல்லணும். இந்த சாத்விங்கிற நாமாவை சொல்றதுக்கு முன்னால இதுவரைக்கும் நாம 75வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு 127வது நாமா வரைக்கும் எத்தனை நாமா எந்தெந்த அக்ஷரத்தோட வருதுங்கிறது முன்னால பார்த்தோம். அதே மாதிரி இப்பொழுது 128வது நாமாவில இருந்து சாத்விங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு 173வது நாமா வரைக்கும் வரக்கூடியதான நாமாக்களை
இப்ப நாம அதனுடைய ஸ்வரூபம் 46 நாமாக்கள். ஷட்சத்வாரிம்சன் நாமானி, 46 நாமாக்கள். அது ஒவ்வொரு நாமாவும் எத்தனை அக்ஷரத்தோட இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா இந்த நாமாக்கள்ல கொஞ்ச நாள் மாத்திக்க கூடாது, ஒரு அக்ஷரம் ஏதாவது விட்டு போகக்கூடாது. அதே போலயே ஒரு நாமாலேயே ஒரு இடத்துல புஸ்தகத்திலேயே சாத்தோதரிங்கிறதுக்கு உங்க புஸ்தகத்துல சாந்தோதரின்னு போட்டிருக்கு, பிரிண்ட் பண்ணிருக்கா. தப்பு இல்லையா? சாத்தோதரின்னு இருக்கணும். ஏன்னா இது வெறும்ன சம்ஸ்கிருதமும் சாதாரணது இல்லை, இது ஒரு மந்திரம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பொழுது இதுல ஒரு எழுத்து ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ இருக்குமையானால் அது அதுக்கு தகுந்ததான ஒரு பலத்தை கொடுக்காது. ஆகையால் என்ன பண்ணணும், இது ஒவ்வொரு நாமாவிலையும் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு, அந்த நாம எப்படி ஆரம்பிக்கிறது, எதோட ஆரம்பிக்கிறது, இவைகள்லாம் சொல்லணும். வேதத்துல நம்ம அனுக்கிரமணிக்கான்னு சொல்றோமோ இல்லையா? ஏதோ வேதத்தை நானும் படிக்கிறேன்னு படிக்கிறது இல்ல. அந்த வேதமானது ஒவ்வொரு அக்ஷரமும் எத்தனை வர்ணம் எத்தனை ஸ்வரம் இவைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வாசிக்கணும். அதே போல உபயோகிக்கிற காலத்திலையும் எஸ்கை தேவதாயை ஹவிர்கிரஹீதம் ஸ்யாத் தாம் மனசா தியாயேத் வசக்கரிஷ்யன். எந்த தேவதையை நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கணும், இந்த தேவதைக்காக நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களோ ஹவிர்பாகத்தை, அந்த தேவதையை மனசால நினைக்கணும். நினைச்சு அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி பண்ணணும்னு சொல்றது. அதே விதமாகவே இங்க எத்தனை மந்திரங்கள்லாம் எந்தெந்த நாமாக்களோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது சொல்றதுக்காக பரிபாஷையை நமக்கு பண்ணிருக்க. இந்த பரிபாஷா ஸ்லோகங்களுடைய ஸ்வரூபம் முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் குருவை ஸ்தோத்திரம் பண்றதாக இருக்க, குருனுடைய மகிமை சொல்லக்கூடியதாக ஸ்லோகம் இருக்கு. ஆனா அந்த ஸ்லோகத்தை பிரிச்சோமையினால் இப்படி விசேஷமா வருது. அப்படி ராஜா சதுர்பலேந்திர பூத்வா பலிராகவன் விதஷ குணகண கௌண்யம் கண கோமார்கே மார்கே மிருகேண பவேத் அப்படின்னு ஸ்லோகம். இதென்ன? ராஜா சதுர்பலேந்திர, ராஜா பிரகாசிக்கிறவர். எதோட பிரகாசிக்கிறவர்? குருவானவர். சதுர்பலேந்திர, அவரிடத்துல 4 பலங்கள் இருக்கு. அதீதி போதாச்சரண பிரச்சாரணை. முதல்ல குருட்ட தன்னுடைய குருட்ட தான் வாசிச்சதை தான் புரிஞ்சுண்ட பிறகு ஆச்சரணத்துல கொண்டு வந்தார். நம்ம படிக்கிற படிப்பானத நமக்கு நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும். உண்மையை பேசு அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்தா போறாது, நீங்களும் உண்மையை பேசணும், குருவும் உண்மையை பேசணும். அதே போலயே ஜபம் பண்ணுங்கன்னு சிஷியலை அதட்டினா போறாது, இவரும் பண்ணணும். கோபம் வரப்படாதுன்னு உங்களுக்கு சொன்னா பிரயோஜனம் இல்லை, சொல்றவரும் கோபம் வரப்படாது, அவருக்கும் கோபம் வரப்படாது. நல்ல வழியில நடந்துங்கோன்னு இன்னொருத்தரை எடுத்து சொல்றது மட்டுமல்ல, நாமும் நல்ல வழியில இருக்கணும். தான் ஆச்சரணம் பண்ணினாத்தான் சிஷ்யால் அதை கேட்பா. இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சொல்றாரு சார்பா. ஒரு மனுஷனுடைய திறமை எங்க இருக்க, தான் ஆச்சரணம் பண்ணணும் முதல்ல, அதற்கு பிறகு இன்னொருத்தருக்கு சொல்லணும். அப்படி அதீதி போதா ஆச்சரண பிரகாரணை அப்படின்னு இந்த 4 பலமா வச்சுட்டு இருக்காராம் குரு. ராஜா பிரகாசிக்கிறவர், ராஜரதீப்தங்கிற தாத்து சதுர்பலேந்திரோ பூத்வா பலிராகமன் த்விதசா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? த்விதசா 12 ஆத்ம குணங்களும் தன்னிடத்துல வச்சுட்டு இருக்காராம், அல்லது 20 ஆத்ம குணங்களை. த்விதசா அமானித்வமதம் வித்வம் அஹிம்சா சாந்தி ராஜ்யவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியமனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதர்சனம் அசக்திரன விஷ்வங்க அப்படின்னு 20 குணங்கள் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக ஒவ்வொரு மனுஷனும் ஞானம் வருவதற்காக இவைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்க. அதை பிடிச்சுட்டு இருக்காராம். த்விஜசா குணகண கௌண்யம், இத்தனை குணகணங்களையும் தான் வச்சுண்டு குணமோ கோமார்க்கே கண கோமார்க்கே இப்படிப்பட்டதான வேத மார்க்கத்தில், கஹான வேதம்னு அர்த்தம், இங்க கோசப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் உண்டு. வேத மார்க்கத்தில் இருக்கார். அப்படிப்பட்டதான அவருடைய ஸ்வரூபத்தை நாமும் மார்க்கே மிருகேண பவேத், மிருகி முத்திரையினால அடையலாம். ஒரு முத்திரை இருக்கு, குருபாதுகா மந்திரம் சொல்லும் பொழுது மிருகி முத்திரான்னு ஒண்ணு சொல்லுப்பா. அப்படிப்பட்டதான முத்திரையினால அடையலாம் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். குருவை சொல்லக்கூடியதான விதமா இருக்கும். இத பண்ணல பாஸ்கராயர் பாஷ்யத்துல சொல்லியிருக்க. இதுல நீங்களே ஊகிச்சுங்கோன்னு தருவார்.
நீங்களே தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு என்னென்ன அர்த்தம் இந்த எழுத்து வழியாக இப்படி சொல்றதுங்கிறது நமக்கு இந்த பாக்கத்துல கொடுத்திருக்க. இதுல பாருங்க, ரான் இருக்க, அந்த ராங்கிறதுக்கு ரெண்டுன்னு அர்த்தம். முன்னாலேயே கட்டப்பயாதி சங்கியான்னு சொல்லியிருக்கேன். அது மறந்து போயிருக்குங்கிறதுக்காக அந்த பேப்பர்லயே கீழே எழுதியிருக்கு. அதுல 1ல இருந்து 9 வரைக்கும். காட்டடாடானா காட்டாடாடானா அதுவும் 1ல இருந்து 9 வரைக்கும். பாப்ப பாபாமாங்கிறது 1ல இருந்து 5 வரைக்கும். யாராலாவா சாட்டாசான்னு 1ல இருந்து 8 வரைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பாத்துக்கணும். ரான்னு இருக்கு, யா ரா. அப்ப யா பக்கத்துல ரா இருக்கோ இல்லையா, ரான்னா 2. அதுபோல ஜான் வந்தது, ஏன்னா ஜாக்க எழுத்து பாருங்க 8. அதே போல ராஜா சதுர்னு இருக்கு. சதுர்னா 4 நாமாக்கள், 4 அக்ஷரம் இருக்கிற நாமாக்கள். பலேந்திரஹா பான்னா 3, லானா யாராலா. இப்ப பாருங்க, ராஜா ரான்னா 2 இல்லையா. அடுத்த அக்ஷரம் எத்தனை? 2 எழுத்து அக்ஷரம், சாத்வி. இப்ப 2 எழுத்தோட கூடியதான நாமா சாத்வி. அதே போல அடுத்தது ஜான்னு சொல்லியிருக்கார். ஜாக்கு எத்தனை அக்ஷரம்? 8 அக்ஷரம். ஜான்னா 8. அடுத்த நாம 8 அக்ஷரங்களோட இருக்க, சரச்சந்திர நிபானனா. தெரிய பச்சா. பலே சதுரு. அதுக்கப்புறம் 4 நாமாக்கள், ஒவ்வொரு நாமாவுக்கும் 4 அக்ஷரம். அதான் சாதோதரி சாந்திமதே நிராதாரா நிரஞ்சனா. 4 நாமாக்கள், ஒவ்வொரு நாமாவிலையும் 4 அக்ஷரம். பலேந்திரஹா பான்னா 3, லான்னா 3. திரால ரா இருக்கு 2. அதனால நிர்லேபா நிர்மலா நித்யா. பூத்வா பாபா பாபா 4. துவா வா யாரா லாவா 4. ஆகையால் 4 நிராகாரா நிராகுலா. பலிராகமான் பான்னா 3, லான்னா 3. எப்படி பான்னா 3ன்னு எப்படின்னு அங்க பக்கத்துல கொடுத்துருக்கேன். பாபா பா இருக்கு பாருங்க, அங்க 3ன்னு போட்டிருக்கு. அப்படி பலிராகமான் நிர்குணா நிஷ்கலா சாந்தா. சில சமயம் என்ன பண்ணுவான்னா நிஷ்கலா ஆசாந்தான்னு பிரிப்பா, நிஷ்கலா ஆசாந்தான்னு பிரிப்பா. சம்ஸ்கிருதத்துல அப்படி பிரிக்கலாமா இல்லையா? சோ அது கூடாது. இங்க சாந்தான்னு தான் நீங்க பிரிக்கணும். பிரிக்கணும்னு எப்படி வரும்? அங்கதான் நான் சொல்லியிருக்கேன், சாந்தான்னா ரான்னு போட்டிருக்கேன் இல்லையா. இப்ப ராங்கிறதுக்கு 2 தானே அர்த்தம். 2 எழுத்துக்கு தான் பிரிக்கணும். நீங்க ஆசாந்தான்னு பிரிக்கப்படாது. ஏன்னா தத்துவமசிங்கிற வாக்கியத்துல அதத்துவமசின்னு பிரிச்சுட்டா சில பேர். அப்படியும் சில சமயத்துல ஆயிடும். ஆகையால் அப்படியெல்லாம் பண்ணப்படாதுங்கிறதுக்காக தான் இது மந்திர பாகம் இது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம். அதே போலயே ஆகமன் ஆகமான் கான 3, நிஷ்காமா. மான் மான்னா 5. அதனால நிருபப்ளவா த்வி. த்வின்னா 2 நாமாக்கள், 4 அக்ஷரங்களோட கூடிய நாமாக்கள். நித்திய முக்தா நிர்விகாரா. பிறகு தசா. தசான்னா 10. இந்த 10 நாமாக்கள் ஒவ்வொன்றும் 4 எழுத்தோட இருக்கிறது. நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்திய சுத்தா நித்திய புத்தா நிரவத்யா நிரந்தர நிஷ்காரண நிஷ்கலங்கா நிருபாதி நிரீஸ்வர. அத்தனை நாமாக்களும் 4 எழுத்தோட கூடிய நாமாக்கள் தான். இப்படி முதல் லைன்ல 28 நாமாக்கள். அதனுடைய ஒவ்வொரு நாமாவுக்கு எத்தனை அக்ஷரம் இருக்குங்கிறது சொல்லியாச்சு. அதற்கு பிறகு 2வது இல்ல, குணகண கௌண்யம். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். 3 5 3 5 வருது. குண கண கௌண்யம். குண கோ மார்கே. அந்த இடத்துல 5 3. அதே போல மார்கே மிருகேண பவேத். இந்த நாமாக்கள் ஒவ்வொன்றுக்கும் நீராகா 3 எழுத்து, ராகமத்தனி 5 எழுத்து, நிர்மமா மதநாசினி நிச்சிந்தா நிரஹங்கார 3 5 3 5 வரும். நிர்மோக மோகநாசினி நிர்மமா மமதா ஹந்திரே நிஷ்பாபா பாபநாசினி நிஷ்டோதா குரோதகமனி நிர்லோபா லோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி. அந்த 2 மட்டும் 4 நாமாக்கள். இப்படி ஒவ்வொரு நாமாக்களுக்கும் ஒவ்வொரு நாமாவும் எத்தனை மந்திரங்கள் இருக்கு, அந்தந்த மந்திரங்களுக்கெல்லாம் எத்தனை விவகாரம் இருக்கு, எத்தனை அக்ஷரம். இந்த மந்திரங்கள்லாம் நாமாக்கள்லாம் எந்த பேர்ல எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறதுன்னு முன்னால சொல்லியிருக்கேன், கடைசியும் சொல்லுவேன். அப்ப என்ன ஆகுனார், சாந்தான்னா ஆசாந்தான்னு பிரிச்சு விட்டேன்னா தகராறு அடிக்கும். ஏன்னா ஆரம்பிக்கிறதுன்னா எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது, எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை நாமாக்கள் இருக்கு, இப்படி தனித்தனியா சொல்லி
சாஸ்திரம் ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படியே இருக்கு, அடுத்த கல்பத்துல மாறாது. வேதம் எப்படியோ அப்படி இந்த சாஸ்திரம் மட்டும் அப்படியே அவர் அகஸ்தியருக்கு சொல்லி இருந்த போதிலும் அந்த நாமாக்கள் இதே நாமாக்களை தான் சொல்றாரு. மந்திரம் மாறாதோ இல்லையா, அதே மாதிரி சொல்லக்கூடிய இருக்கிறதுனால இந்த நாமாக்களுடைய சுரூபம் அவ்வளவு கௌரவமானதுங்கிறது சொல்றதுக்காக இப்படி பண்ணியிருக்க. சலாட்சர சூத்திரத்துல பண்ணியிருக்க. இருந்த போதிலும் அது சுலபமா இருக்கணும். சலாட்சர சூத்திரங்கள்லாம் வியாக்கரணம் வாசிச்சவாளுக்கு புரியும், பாணினி வியாக்கரணம் தெரிஞ்சவாளுக்கு புரியும், மற்றவர்களுக்கு. அதுக்காகத்தான் இப்படி சுலபமாக கடப்பயாதி சங்கையில, ஏன்னா இந்த கடப்பயா சங்கை பரதநாட்டிய சாஸ்திரத்துல உபயோகிக்கிறோம், சங்கீதத்துல மேளகர்த்தாவை சொல்றதுக்காக உபயோகிக்கிறோம், அதே போலயே மற்ற சாஸ்திரங்கள்லயும் இதை உபயோகிக்கிறோம். ஆகையால் நிறைய சாஸ்திரங்களை உபயோகிக்கிறதுனால அது மாதிரியே அதே வழியிலே போட்டிருக்கோம் அப்படின்னு பாஸ்கரார் எழுதி அனுகிரகம் பண்ணியிருந்தான்னு சுரூபம். இப்படி இனிமேல 128வது நாமாவில இருந்து 173வது நாமா வரைக்கும் நமக்கு இதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுண்டாச்சு. இப்ப நாமாக்களுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அடுத்தத சாத்வி சரச்சந்திர நிபானனா. சாத்வி, சாத்விங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சாத்வி பதிவிரதா. பதிவிரதா ஸ்திரீக்கு சாத்வின்னு பேர். ஆத்துக்காரர் இடத்துல ரொம்ப பக்தியோட இருந்துட்டு அவரே தெய்வம்னு நினைச்சுண்டு, அப்ப புருஷாலாம் ஸ்திரீகளை தெய்வம்னு நினைக்கப்படாதா? இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த தெய்வம்ங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சாது ஈ சாத்வி. இன்னொரு இடத்துல இந்த சாத்விங்கிற பதம் வரப்போகுது, இதே சாத்விங்கிற பதம் தான் வரப்போகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? சாது ஈ அப்படின்னு பிரிக்க போறேன், 2 எழுத்தா பிரிக்க போறேன். இந்த இடத்துல சாத்வின்னு என்ன அர்த்தம்? குடும்பத்துக்கு வசதியா இருந்துட்டு பெற்றோர்களையும் இந்த பக்கம் பெற்றோர்களையும் அந்த பக்கம் மாமனார் மாமியார் 2 பேரையும் காப்பாத்துறவள்னு அர்த்தம். ஒரு ஆத்துல ஒரு ஸ்திரீ வந்தா வழக்கேத்த வந்திருக்கான்னு சொல்றா, என்ன சுவிட்ச் அந்த மாதிரி தான் போடணுமா, நீங்க போடப்படாத, இப்படி சில பேர் என்னமோ சொல்றா. அவ என்ன சொல்றாங்கிற அபிப்பிராயத்துக்கு சொல்லல, ஆனா அந்த பெண்ணுடைய மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அம்மா அப்பாவும் சௌக்கியமா இருக்கணும், வாக்கப்பட்ட இடமும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு 2 பேரிடத்துலயும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளவர்க்கா பார்த்தா, அதனால சாத்வி அப்படின்னு பேர். சதி சாத்வி பதிவிரதா அப்படின்னு. இதையே இன்னொரு நாமால சொல்ல போறேன், சதாசிவ பதிவிரதா அப்படின்னு சொல்ல போறேன். இங்க சதாசிவ பதிவிரதாங்கிற நாமா சொல்லும் பொழுது 2ஆ பிரிக்க பாரு. சதாசிவனோட பதிவிரதான்னு ஒண்ணு, சதா சிவ பதிவிரதா. சதா எப்பொழுதும் சிவனிடத்துல பதிவிரதமா இருக்கு. இப்ப அந்த நாமாவில எங்க நிறுத்துறீங்கிறதுதான் விசேஷம். சதா எப்பொழுதும் சிவ பதிவிரதா ஒண்ணு, இல்ல சதாசிவனுடைய பதிவிரதா, அப்படி 2ஆ பிரிக்க போறோம். எப்படி இருந்தாலும் அந்த பாதிவிரத்தியம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஸ்திரீகளிடத்துல இருக்கக்கூடியதான அத்தியுத்தமமான ஒரு குணம். ஒரு தரம் விவாக்கப்பட்டு இந்த ஆத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம ஜீவனமே இவரோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு அவரோட எப்படி அந்த பக்தியோட அவரோட இருந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா, அதேதான் சாத்வி நைஜ விபும் அப்படின்னு சிவானந்த லஹரிலேயே பக்தியை சொல்லும் பொழுது அங்கோலம் நிஜபி ஜதங்கிரதோபலம் அப்படின்னு சொல்லி விசேஷமா அப்படி தன்னுடைய ஆத்தக்காரரே தன்னுடைய பிராணம்னு காப்பாற்றக்கூடியதான் ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்குத்தான் அந்த பாதிவிரத்தியம்னு பேர். அந்த பாதிவிரத்தியத்துக்கு எடுத்து காட்டுறவனால் எடுத்துக்காட்டாக உள்ளவள் அப்படின்னு. காலத்திரேபி பத்தியந்தர யோகாபாவா அரிதர சாதாரணம் பாதிவிரத்தியம். அம்பாள் இடத்துல இருக்கக்கூடியதான பாதிவிரத்தியம் என்ன? வேற இன்னொரு யார் இடத்துலையும் இல்லாதான ஒரு பாதிவிரத்தியம். எத்தனை ஜன்மாக்கள் எடுத்தாலும் எத்தனை உருவங்கள் எடுத்தாலும் பரமேஸ்வரனை தவிர இன்னொரு இடத்துல அவனுடைய பேரே போகாது. அப்படி இருக்கக்கூடியதான பாதிவிரத்தியம். இது மேல போய் சொல்லப்பார், தவஜனனி தாட்டங்க மகிமா அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் கராளம் யக்ஷ்வேடம் அந்த விஷத்தை குடித்தாலும் அவர் சௌக்கியமா ஆனந்தமா கூத்தாடிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டார், தவஜனனி தாட்டங்க மகிமா, அவருடைய பாதிவிரத்தியத்தை தவிர என்ன சொல்ல முடியுமாம்மா அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். அப்படிப்பட்டதான ஒரு பாதிவிரத்தியம் அவரிடத்துலதான் இருக்கு. ஏன்னா சாதாரணமா பாருங்க, ராஜாவுக்கு லட்சுமிபதினு பேரு, பூபதினு பேரு. பூமிக்கு ஆத்துக்காரர், லட்சுமின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம், அதுக்கு ஆத்துக்காரர். எந்த ராஜாவா இருந்தாலும் லட்சுமிபதி பூபதினு சொல்லிட்டே இருக்கோம்.
பூபதினா ராஜான்னு அர்த்தம், லட்சுமிபதினா ராஜான்னு அர்த்தம். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன், அது அப்படித்தான். அதே போலயே கீஷ்பதினா, வாசஸ்பதினா, வாக்பதினா. இது என்ன? வாக்பதினா சரஸ்வதிக்கு பத்தின்னு பேரு. அப்படியா? இல்ல, அது என்ன சொல்றதுன்னு இப்படி பேரை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். வாக்கு சரஸ்வதி, வாக்குக்கு பதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே போல ஒரு பேராவதும் அம்பாளுக்கு இருக்க அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு எத்தனை மற்ற எல்லா பதிவிரத்தை விட உசத்தியான ஒரு பாத்திவிரத்தியமானது அம்பாளத்தில் இருக்குன்னு அவளுடைய பேரை இன்னொருத்தரோட சேர்ந்து சொல்றது இல்ல. லக்ஷ்மியினுடைய பேரையும் வாக்கு சரஸ்வதியினுடைய பேரையும் வேற பத்தின்னு சேர்த்து வேற இன்னொருத்தருக்கு சொல்றோம். ஆனா இந்த பேரு கூட இன்னொருத்தருக்கு போறது இல்ல. ஆகையால் அனுகிர சாதாரணமான பாத்திவிரத்தியம்னு சொல்றார் ஆச்சாரியால். ததுப்தம் ஸ்ரீமத் ஆச்சாரிய பகவத் பாதை களத்திரம் வைதாத்திரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யா கோவா நபவதி பதி கைரபி தனைஹ. களத்திரம் வைதாத்திரம் ஆச்சகாரி விதாதா பிரம்மதேவர் அவருடைய ஆச்சகாரிய கதி கதி பஜந்தே ந கவயः. எத்தனையோ கவிகளுக்கு வாக்பதி வாசஸ்பதின்னு பேரு. வாக்குக்கு அதிபதி, சரஸ்வதி மாதாவுக்கு அதிபதி அப்படின்னு பேர். அவர் என்ன சார் வாக்குல எல்லாமே சரஸ்வதி விளையாடுறதுன்னா, அவன் என்ன வாக்குக்குள்ள சரஸ்வதி வச்சுட்டு இருக்க பிரம்மதேவர் இல்லையா? கவியும் அப்படி சொல்றா லோகத்துல. ஸ்ரீயோ தேவ்யா கோவா நபவதி பதி கைரபிதனைஹி. அதே போல பணக்காரால் எல்லாரையும் ராஜாக்களை எல்லாரும் அவருக்கு என்ன லட்சுமிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மகாதேவம் ஹித்வா பரமேஸ்வரனை விட்டு தவ சதி சதீனாமகரமே. பாதிவிரதா ஸ்திரீகளுக்குள்ள யாருக்கும் எட்டாத இடத்துல நீ இருக்கேமா. குஜாபியாமா சங்கா குரவகர தரோரப்ய சுலபா. உங்களுடைய ஒரு ஆலிங்கனும் குரவக தருவுக்கும் வராது. பழைய நாள்ல என்ன பண்ணுவான், மரம் இருக்க அந்த மரமானது பூக்கல, அது காய்க்கல, பிஞ்சே விடல அப்படின்னு சொன்னா அழகான ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அத காலால எட்ட சொல்லுவா. இதெல்லாம் கவி சம்பிரதாயம். நிஜமா பண்றாளோ இல்லையோ யாரு பார்த்தா சொல்லிட்டு இருக்கிறது. அதே வழியே அவ அந்த மரத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டா அந்த மரத்துல காய்க்க தொடங்கும். சில மரங்கள்லாம் பாருங்க அது அப்படியே இருக்கும், ஒரு காயும் ஒரு புஷ்பமும் வராது. அது போல இருக்கக்கூடியதான மரங்களுக்கெல்லாம் இவ ஆலிங்கனம் பண்ணிட்டா அடுத்த சீசன்ல பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது யாரு பார்த்தா தெரியாது, கவி சம்பிரதாயத்துல இருக்கு. அது கூட அம்பாளுக்கு வரலையா அப்படின்னு. குரவகதரோரப்ய சுலபா குஜாபியாமாசங்கா குரவகதரோரப்ய சுலபா அப்படின்னு விசேஷமா இந்த சாத்விங்கிறத பாதிவிரத்தியத்துக்கு விசேஷமா சொன்னார். அம்பாளை இப்படி நம்ம சொன்னோமே ஆனால் தாம்பத்தியம் வளரும். இப்ப மாடர்ன் டேஸ்ல என்னாச்சுன்னு என்னதான் ஆனாலும் சரி கல்யாணம் ஆறதே லேட்டா தான் ஆகுது. அதற்கு பிறகும் என்ன பண்றா தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் மனசு ஒன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறது. விவாக சங்கத்வம்சம் வதத்வம்சம் போமனாம் ஜானசம் அப்படின்னு சொல்லி மந்திரம் சொன்னாலும் இவ என்ன பண்றான்னு இவாளுக்கு நீ என்ன பெரியவன் நான் என்ன பெரியவன்னு ஒருத்தர் சண்டை போட்டு நிக்கிறா. கல்யாணம் ஆன பிறகு 2 வருஷத்துலயும் டைவர்ஸ் ஆகுது, 20 வருஷம் ஆன பிறகு டைவர்ஸுக்கு போறோம். 85 வயசு தாத்தாவும் டைவர்ஸுக்கு போனாராம் கொரட்டை விட்டாத்துக்கு அப்படின்னு. என்னடா விவகாரம் தெரியல. ஏன்னா அந்த ஐக்கமத்தியமானது வரமாட்டேங்கிறது மாடர்ன் டேஸ்ல. அந்த ஐக்கமத்தியம் வரணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இவா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணும்ங்கிற அபிப்பிராயம் வரணுமே. ஏன்னா அம்பாளை இந்த சாத்விங்கிற நாமாவோட தியானம் பண்ணணுமா. அதுக்காகத்தான் இந்த சௌந்தர்யராதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கும் இதேதான் பிரயோஜனம். அதுதான் இங்க ஆச்சாரியர் பாஸ்கராயர் கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், இந்த என்னத்தான் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல புருஷன் ஸ்திரீகள் இவ 2 பேருக்கு நடுவுல ஒரு மனசுல ஒரு கவலை வருது. அந்த கவலை வரும் பொழுது அவ விட்டு போகக்கூடாது, ஒன்னாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விசேஷமாக இந்த மந்திரம் சொல்லப்படுறது. அப்படி சாத்விங்கிற நாமாவை பார்த்தோம். அதற்கு பிறகு சரச்சந்திர நிபானனா தேவி பாகவதேவி சாத்வீத்யனன்ய சாமான்ய பாதிவிரத்யேன கீயதே அப்படின்னு. சாத்வின்னு அனன்ய சாமான்ய பாதிவிரத்யேன, உலகத்துல வேற யாரிடத்திலையும் இல்லாதான ஒரு பாதிவிரத்தியம் உங்க இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்காக அம்பாளுக்கு பாதிவிரத்தியம்னு சொல்லிருக்கு சாத்விங்கிற நாமான்னு. சரச்சந்திர நிபானனா அடுத்த நாமா.
சரத்காலத்துல, சரத்காலம்னா என்னது, நவராத்திரி வருதோ இல்லையோ அந்த சமயம். அப்படி சரத்காலத்துல விசேஷமாக சந்திரன் ரொம்ப அழகா இருக்கார். ஏன் தெரியுமோ, நாங்க அழகுக்கு காரணம், பிரகாசத்துக்கு காரணம் என்ன, இருட்டு ஜாஸ்தியா இருக்க ஒண்ணு. ரெண்டாவது மேகங்கள் அல்ல. அடுத்ததாக வருஷா காலம் வரும். வருஷா காலத்துல மேகங்கள் இருக்கும், சீத காலத்திலயும் மேகங்கள் இருக்கும். அந்த மேகங்களே இல்லாதாக நல்ல கருப்ப இருட்டா இருட்டின பிறகு அந்த சந்திரன் பிரகாசிச்சா, அந்த சந்திரன் எப்படி பளிர்னு ஆகாசத்துல இருக்காரோ, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ, எல்லோருடைய மனசுக்கும் ஆகர்ஷணத்தை கொடுக்கிறாரோ, அது மாதிரி அம்பாளுடைய முகம் இருக்கா. ஒரு தரம் அம்பாளுடைய முகத்தை பார்த்தோமையானால், இதயத்தில் நீங்க பார்த்தீங்களேயானால், அதற்கு பிறகு உங்க மனசு வேற எதையும் நாடாது. அப்படிப்பட்டதான சரத்சந்திர நிபானனா அப்படின்னு, சரத்காலிகேன சந்திரேன துல்லியம் ஆனனம் முகம் எஸ்யாக, அதுக்கு சமானமான முகத்தை உடையவள் அப்படின்னு சரத்சந்திர நிபானனா. இந்த நாம அடுத்து அதுக்கு வேற விசேஷமாக அர்த்தம் சொல்லல. காரணம் என்னன்னு இன்னொரு இடத்துல சொல்ல போறார் அதுக்காக. அதுக்கப்புறம் சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா, அடுத்த செட்டு நாமக்கள். இந்த சாதோதரிங்கிறது புஸ்தகத்துல சாந்தோதரின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், திருத்திங்கோ. அது சாதோதரி நடுவுல நகாரத்தை எடுத்துக்கணும். எடுத்துறதுன்னு சொல்லதுக்கு காரணம் என்ன, இப்படி எவ்வளவுதான் இருந்தாலும் சில சமயத்துல பிரிண்டர்ஸ் டெவில் வந்துடுறது, கேர்ஃபுல்லா இருக்கணும். சாந்தோதரி இல்ல சாதோதரி. ஷோ தனு கருணே, ஷோங்கிற தாத்துவுக்கு தனு கருணே, ஒட்டிண்டு இருக்கக்கூடியதான அந்த வயரானது அம்பாளுக்கு ஒட்டிண்டு இருக்கான். சிம்மம் மாதிரி வயர் உள்ள இருக்கவன், ஏன்னா அவளுக்கு பலம் ஜாஸ்தி. வயர் வெளியில இருந்ததுன்னா பலம் கம்மி. இது சாதாரணமா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பாக்குறதுக்கு ரொம்ப பயில்வான் மாதிரி இருக்கா சார், அடிச்சு விடுவா சார் அப்படின்னு பயப்படவே படாதீங்க. வயர் ஒட்டின்னு இருக்கிற பார்த்தீங்களா, அவன் பாட்டுக்கு 25 ஆடை சாப்பிடுவான் ஒரு வேளைக்கு. வயர் சொன்னதான் இருக்குன்னு மட்டும் நினைக்கப்படாது. இந்த வயர் முன்னால வந்திருக்குங்கிறதுக்காக அவன் நிறைய சாப்பிடுவான்னு நினைக்கப்படாது, ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா வயர் ஒட்டிண்டு யார் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு பலமும் ஜாஸ்தி, ஆகாரமும் ஜாஸ்தி, சக்தியும் ஜாஸ்தி. இந்த சாபாவிகமாக இருக்கக்கூடியதான பிசிக்கல் பவர் அப்படி இருக்கட்டும், அதோட இல்லாமல் மானசிகமான பலம் வேண்டியது, வில் பவர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். எது போனாலும் சம்பாதிச்சுடலாம், காசு போனா மறுபடியும் காசு சம்பாதிச்சுக்கலாம், வர எது போனாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா வில் பவர் போயிடுச்சுன்னா மட்டும் போகாது. ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான துன்பம் வந்த போதிலும் அதை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனசுல நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எப்ப எந்த துன்பம் வரும், எந்த மூலையில இருந்து வரும்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் இருக்க வாழ்க்கை. ஏன்னா நம்ம இப்ப பண்ணது வரலையே, ஏதோ ஒரு ஜென்மால நீங்க பண்ணின பாபமோ புண்ணியமோ தான் அதனுடைய பலமெல்லாம் இப்ப வரது. அப்ப துன்பம் வரும் பொழுது உடம்பு சரியா இல்லாம போயிடுது, அனாவசியமா நம்மளை புரிஞ்சுக்கல, யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்க, நம்மளுக்கு வேண்டியவாளே நம்மள தப்பா புரிஞ்சுட்டு சொன்னா எப்படி இருக்கும். வேற யாரோ ஊர்ல இருக்கிறவன் சொல்றாங்க சார், அவனுக்கு தெரியாது புரியாது போங்கன்னு. உங்களுக்கு வேண்டியவாளே உங்களை தப்பா புரிஞ்சுன்னு உங்களை மேலும் மேலும் வச்சுட்டே இருந்தேன்னா, உங்களை தப்ப கண்டுபிடிச்சுட்டே இருந்தா மனசு ஒரு நாளைக்கு துவண்டு போயிடும். அபிதப்தமயோ விமர்தவம் கைவ கதா, இரும்பு இருக்க அது வளையுமா, கையால வளைச்சா வளையாதோ இல்லையா, இருந்தாலும் அத நெருப்புல போட்டு 4 சமட்டையில அடிச்சோம்னா தானா வளையதா இல்லையா, அதுவே அப்படி இருக்குமே. ஏன்னா உங்க மனசுக்கு என்ன கத்தின்னு சொல்லணும். அதனால மனசு ஒடிஞ்சு போயிடுறான் சார் அப்படிங்கிற பட்சத்துல அது இருக்கப்படாது. எப்படி எந்த கட்டம் வந்தாலும் எனக்கு தாங்கக்கூடியதான கட்டம் தான் எனக்கு வரும். என்ன நிச்சயமாக 4 பேர் புரிஞ்சுப்பா, எனக்கு பின்னாலேயும் பகவான் இருக்கார், என்னை காப்பாத்துறதுக்கு அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம் மனுஷனுக்கு வரணும். அந்த மனுஷனுக்கு அந்த தைரியம் எப்ப வரும், அம்பாளை இப்படி தியானம் பண்ணுங்க. சாதோதரி, வயர் ஒட்டிந்து இருக்கிறவள். சாதம் கிருஷம் ஆதேச உபதேசாத் இது ஆத்வம், அதனால சாதோதரின்னு உதரம். இதே மாதிரியே சாகம்பரி இப்படிங்கிற பேரெல்லாம் சொல்ல போறோம். உதரம் யஸ்யாக சா சாதோதரி. இந்த சாதோதரிங்கிறதுக்கு சாதோதரஸ்ய அனந்த குஹஸ்ய ஹிமவதா அபத்யம் ஹைமவதி இத்தியர்த்தோவா. முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன், சாதோதரின்னு ஒட்டின வயருடையவள்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இன்னொன்னு என்ன, ஹிமவான் இருக்காரு, ஹிமத் பர்வதம். அந்த ஹிமத் பர்வதத்துல நிறைய குகைகள் இருக்கு.
குகைகள்லாம் எப்படி இருக்க ஒட்டிண்டு உள்ளூர இருக்க அப்படிப்பட்டதான பல குகைகளுடைய இருக்கக்கூடியதான ஹிமானுடைய புத்திரிங்கிற அபிப்பிராயத்துல சாட்டோதரஸ்ய அனந்த குஹஸ்ய இங்க இந்த இடத்துல சாட்டோதரஸ்ய சதோதரஸ்ய சதம்னா அனந்தவா ஆயிரக்கணக்கான நம்பர் இருக்கக்கூடியதான சதோதரஸ்ய அனந்த குஹஸ்ய ஹிமவதா ஹிமானுடைய பெண்ணு ஹைமவதி இத்யர்த்தோவா. இந்த நாமாக்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எல்லா நாமாக்களையும் பின்னால திருப்பியும் வரப்போறது வெவ்வேறு அர்த்தத்துல. ஆனா இந்த இடத்துல சாத்தோதரின்னு சொல்றதுக்கு முக்கியமாக என்ன பிரயோஜனம் இங்க சொல்றத, மனுஷனுக்கு வில் பவர் இருக்கணும், மனுஷனுக்கு மனசை தளர விடப்படாது. கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள்னால ஜன்மம் முழுக்க இது இப்படித்தானே இருக்குமா சார்? என்ன பண்றது? ஒரு ஆத்து மாமி 85 வயசு மாமாவோட வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு என்னைக்குமா எப்பத்துல இருந்து உமக்கு கவலை என்ன தாலி எடுத்து காட்டுறா. அண்டியில இருந்து கவலை எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு 8வது வயசுலங்கிறான். 85 வயசு 77 வருஷமா கவலைப்பட்டு இருக்கான் அந்த அம்மா. என்ன பண்றது? இப்பவும் எதுக்கு வந்திருக்காரு? எங்க ஆத்துக்காரருக்கு உடம்பு சரியா இல்லையா, சௌக்கியமா இருக்காரான்னு பாத்துக்கலாம். அந்த நம்ம தேசத்து பெண்ணு என்ன நினைக்கிறா, இத்தனை வயசானாலும் இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாலும் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சௌக்கியமா இருக்கணும். பாத்தீங்களா? சீதாதேவி ராமன் யாரோ ஒரு வார்த்தை ஒரு வண்ணான்னு சொன்னாங்கிற வார்த்தையினால அம்பாளை அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு இஷ்டம் இல்ல, இருந்தாலும் ராஜாவில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும், வேற யாரும் விரல் எடுத்த காட்டப்படாது, அதற்காகத்தான் அனுப்பிச்சு விட்டார். அன்னியிலிருந்து சீதாதேவிய நினைச்சுட்டு இருக்க. அதற்கு பிறகு சீதாதேவியுடைய குழந்தைகள் லவக்குச்சாள் 2 பேரும். அந்த லவக்குச்சாளுக்கு இந்த வால்மீகி சும்மா இருக்கப்படாதோ, ராமாயணத்தை சொல்லி கொடுத்து விட்டார். அது என்ன, குஷீலவோ குசலவ நாமதாரிணோ, ரொம்ப நல்ல சரீரம், நல்ல காத்திரம், அழகா பாடிட்டு இருக்கா, சங்கீதங்களும் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கா. அவளுக்கு என்னென்ன, குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளுக்கு லோக்கமே தெரியாம காட்டுலன்னா வளர்ந்தாவா. அவ என்ன பாடுன்னு பாடிட்டே இருப்பாளாம். குழந்தைகள்லாம் பாருங்க, அதுக்கு எதோ வாயில வந்தா விளையாடும் பொழுதே பாடிட்டே இருப்பாங்க. பாடிட்டே இருக்கா. பாடிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்கிறாளாம். ஏன்னா அவள அழகா ஸ்வரம் கம்பீரமா இருக்க, அர்த்தம் மகத்தா இருக்க. அப்படிப்பட்டதான ராமாயணத்தை கேட்டுட்டே இருக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு அவ சாக்லேட் கொடுக்குறா, வாழைப்பழம் கொடுக்குறா. அந்த குழந்தைகளுக்கு என்னன்னா அவளை என்கரேஜ் பண்றாங்கிறதுனால ஒரு சந்தோஷமா அவளுக்கு. குழந்தைவா அந்த பாடு அப்படின்னு மணிக்கணக்கா பாடிட்டே இருக்காளாம் அவளுக்கு. ஏன்னா எல்லாரும் கேட்கிறாளோ இல்லையா, அது ஒரு சந்தோஷம். இப்படின்னு போய் ராமன் வரைக்கும் போயிடுத்தான். அது இப்ப எங்க வரைக்கும், அவ ராஜதானியில இருக்கக்கூடியதான் ராஜா வரைக்கும் போயிடுது. ஏதோ ஒரு மூலையில ஒரு காட்டுல 2 குழந்தைகளை அழகா அற்புதமா பாடுறா ராமாயணத்தை. அவர் பார்த்த வரவழிங்க வந்தார், வரவழைச்சுட்டார். என்ன பண்ணினா உட்கார்ந்தப்போ கேட்கிறார், பாடுங்கன்னார். இந்த ராமனுக்கு அந்த 2 குழந்தைகள் தன் குழந்தைகள்னு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய லவகுசாலுக்கு நாம யார பத்தி பாடுறோமோ அவர் தான் இங்க ராமன்னு தெரியாது. எப்படி ஒரு சிச்சுவேஷன் தயார் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இவ பாடுனர் பாடிண்டே இருக்காளா. பாடிண்டே இருக்கும் பொழுது ராமன் என்ன பண்ணார், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே உட்கார்ந்தார், கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராராம். அந்த 2 குழந்தை காலடியில உட்கார்ந்து இருக்காராம் சக்கரவர்த்தி திருமகன். என்ன ஆச்சுன்னார், என்ன இப்படி பண்ணலாமான்னார். சுமந்திரருக்கோ வேற யாருக்கோ ராமனு நீர் பண்றது ரைட்டான்னு கேட்கக்கூடியதான தைரியம் கிடையாது. ராமாயணம் முழுக்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ராமனுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியதான தைரியம் யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு ராமன் வளர்ந்து விட்டார். யாரும் ஏதும் அவர் பண்ணின பிறகு அவர் பண்ணினா அது ரைட்டு. எப்படி பார்த்தீங்களா, என்ன தர்மசாஸ்திர பிரகாரம் இவர் நடந்துக்கணும். ஆனா ராமன் எதை பண்றாரோ அது ரைட்டுன்னு நினைச்சுட்டு இருந்தா. அவர் எப்பவும் தப்பு பண்ண மாட்டாரு. சுமந்திரன் பக்கத்துல ராஜா கீழே உட்காரப்படாது அப்படிங்கிறாராம். சொல்றார், மமாபி தத்பூதிகரம் பிரஜக்ஷதே மகானுபாவச்சரிதம் நிபோததா. அது சரி சுவாமி, நீங்க சொல்றது இந்த குழந்தைகள் பாடக்கூடியதான அந்த சரித்திரம் இருக்கே, அது கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான ராமன் மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. எப்படி அன்னியில இருந்து இன்னி இருக்கு, சீத்தையை விட்டு அன்னியில இருந்து மனசு கொதிச்சுட்டே இருக்க, கொந்தளிச்சுட்டே இருக்க. வெங்கல பானையில அரிசி போட்டு அதை கொதிக்க வச்சா எப்படி கொதிக்குமா, இப்ப எல்லாம் தெரியாது. என்ன சீக்கிரம் மூடிவிட்டீங்களா, ஒண்ணும் தெரியாது. விவகாரம் முழுக்க பழைய நாள்ல தெரியும். அப்படி கொதிக்கிறது ஒவ்வொருத்தருடைய மனசும்.
அப்படிப்பட்டதான இந்த மனசுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆயாதான் கிட்ட வர என்ன சப்தம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் எட்டி வர்றதுக்கு அது பொறுமை இல்லையா, அவர் வாயில இருந்து நேரா என் காதுக்குள்ள வேணும் அப்படிங்கிறாரா. மமாபி தத்பூதி கரம் பிரதட்சதே மகானுபாவச்சரிதம் நிபோதத்தான்னு இப்படி ஆச்சு. அவளுக்கு ஏதோ பண்ணினா காசு வீசு கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, காசை பத்தியே தெரியாது. ஏதோ சாப்பிட கொடுத்தாரு போயிட்டு சீதாதேவிட்டே போய் சொன்னாலாம், ஓஹோ இப்படின்னு. அப்படியாடா அந்த சீதாதேவி பாருங்க ஒண்ணுமே, அவ மனசுல எவ்வளவு கவலை இருக்க, அத்தனை கவலை இருந்தாலும் மூடி வச்சுட்டு இருந்த. அப்படியா சந்தோஷம்னு அவ எதிர்க்க சிரிச்சாலாம், ரொம்ப நன்னா இருக்குன்னு தூங்க வச்சு அப்புறம் வால்மீகி கிட்ட வந்து அழறா, இப்படி ஆயிடுத்துன்னு. வால்மீகி சிரிக்கிறார். ஏன்டான இந்த மகர்ஷிகளுடைய மனசெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது இரும்பு மாதிரி. அது சுகமோ துக்கமோ சந்தோஷமோ எது வந்தாலும் அதுக்கு ஒரு மாறுதலே இருக்காது. ஓஹோ அப்படியா சிரிச்சார். அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ற, குதிரை வருது. இவ 2 குழந்தைகளும் அந்த குதிரையை பிடிச்சுட்டா. ராமனே நேர சண்டைக்கு வர, அனுமார் வந்திருக்கிற ஓடி வர சீதாதேவிட்ட. அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, நீங்க வந்தாதான் முடியுங்கிற. எப்படி இருக்கு பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு சண்டை போடுறது அப்பாவோடன்னு தெரியாது. அந்த ராமனுக்கு இந்த குழந்தைகள் எப்போ பார்த்திருக்காரு சார் 1000 குழந்தைகளை. இவளுக்கு யுத்தமே வருங்கிற விவகாரமே தெரியாது. இவன் திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்ண அந்த குழந்தைகளை அந்த அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் போடுறானோ. ராமன் நடிக்கிறார், என்னுடைய அஸ்திரத்துக்கு திருப்பி போடுற அஸ்திரம் யாருக்கு இருக்குன்னு வால்மீகி சொல்லி கொடுத்தார். அத்தனையும் சொல்லி கொடுத்தார். விவகாரம் நடக்கிறது. ஓடி வரா, ஓடி வந்து அந்த 2 குழந்தைகளும் பிடிச்ச கையை பிடிச்சுன்னு விடாதுன்னு சொல்றா. யுத்தத்துல கையை பிடிக்கலாமாமா, என்ன காரியம் பண்ற நீங்க, என்ன கொண்டு விடுவாளேன்னு. அவரால் உன்னை கொட முடியாதுன்ட்டு. எப்படி சீதாதேவி சொல்றார், ராமனால உங்களை கொல்ல முடியாது, தெரியாது உங்களுக்கு அவருக்கு நீங்க யாருன்னு, இருந்தாலும் ராமனால கொல்ல முடியாதுங்கிறார். சரின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீதாதேவி வர சொன்னா, சேரணும்னு வர சொன்னா, இனிமேல சேர மாட்டேன்னு பூதேவியில உடஞ்சுட்டார். பூமி உடஞ்சு உள்ள போறா. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாலாம், லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்க சொல்லு, பூர்ண கர்ப்பிணியா இருக்கிறவள விடுறது நியாயமா உங்க அண்ணா கிட்ட சொல்லு. ஆனா ஒண்ணு, நான் இப்ப பூமாதாவோட காரணத்துல காரியம் லயமா இருக்கு. காரியம் காரணத்துல லயமாச்சுன்னா என்ன அர்த்தம், காரியத்துக்கு நாசம்னு. குடம் உடஞ்சு பூமியோட போயிடுக்குமே, குடம் போச்சுன்னு அர்த்தம். அதே போல நான் எங்க அம்மா கிட்ட காரணத்துக்குள்ள போறேன், ஆனா அடுத்த ஜென்மல ராமன் தான் ஆத்துக்காரன்னு சொல்லுங்களாம். அந்த ஒரு வார்த்தை சொல்லி லக்ஷ்மணன் அழுதான். அப்பதான் லக்ஷ்மணன் சொன்னா, இனிமேல ஜென்மாவுக்கு நான் தம்பியா பிறக்க மாட்டேன். விவகாரம் என்னடா சின்ன, என்ன எப்பவும் இவர் வார்த்தை கேட்டா எனக்கு தான் டோஸ் எல்லா பக்கத்துலயும் வருது. அதனால நான் தம்பியா இருக்க மாட்டேன். சிரிச்சாரா ராமன். அடுத்த ஜென்மாவில பலராமனா பிறந்தார். அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை நான் ஒழுங்கா வந்தது, பலராமன் சொன்ன வார்த்தை கேட்கல. ஆகையால் நீங்க அண்ணாவா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுதான் இருப்பான், சுகமா இருக்கிறவன் சுகமா இருந்துட்டு இருப்பான். இந்த ராமாயணத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சோகம்தான் ரசம், சந்தோஷம் சிருங்கார ரசம் இல்ல. தன்யாலோகத்துல சொல்றார், ராமாயணத்துல என்ன ரசம், கருணா ரசம், அழுகதான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அழுது தீர்த்தப்படும். நம்ம பிராரப்த கர்மா எல்லாம் அழுகிறது வழியே போயிடும். பாபங்கள்லாம் போறதுக்கு காரணம் என்ன, துன்பம் வந்து அழுக வேண்டாம், ராமாயணத்தை கேட்டு அழுதுருந்தா சரியா போயிடும் அப்படிங்கிற. அது மாதிரி நமக்கு வரக்கூடியதான அத்தனை துன்பங்களும் போகக்கூடியத நாம சாதோதரி. அதுக்கப்புறம் சாந்திமதி, அடுத்ததான ஒரு நாம சாந்திமதி, சாந்திய கொடுக்கக்கூடியதான, சாந்திய உடையவள்னு அர்த்தம். சாந்திமதின்னு என்ன அர்த்தம், சாந்திய உடையவள், அவளிடத்துல சாந்தி இருக்கு. அதனால யார சாந்தியா நினைச்சுட்டு இருக்கோமோ, சாந்தமா இருக்கிறதாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கும் அந்த யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி. அம்பாள சாந்தமா உபாசனம் பண்ணே உங்களுக்கும் சாந்தி வருது. அதனால சாந்தி அஸ்யாக அஸ்தி சாந்திமதி. சரி, பக்தேஷு ஔத்தத்யா பாவாத், பக்தாள் இடத்துல ஔத்தத்யம் கோபம் ஒரு நாளும் கிடையாது. நான் வசத்தி நம்ம பக்தாள்லாம் குறைச்சல்ங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. எப்பொழுது நீங்க அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணீங்களோ, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே பண்றது நமஸ்காரம். நீங்க என்ன கேட்கணும், என்னுடைய கவலை போக்குமான்னு கேட்கணும் இல்ல, சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி,
எல்லோருடைய துன்பத்தையும் போக்கடிங்க. ஏன்னா உங்களை யாரு வயிறாளோ அவளுக்கு சந்தோஷம் இல்லை. கொஞ்சம் கவனிக்கணும். அவளும் கஷ்டப்பட்டதுன்னு வயிறா. நமக்கு வேண்டியவதானே நம்மளை வைய போறா. வேண்டாதவளா இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா? நான் தொலையிட்டுன்னு விட்டுருவா. ஆனா விவகாரம் என்னன்னா, நம்மளை யாரு நிஜமா வயிறாளோ அபிமானத்தோட வயிறாளோ அவளும் துன்பத்தை அடைஞ்சுதான் நம்மளை வயிறா. இந்த பிரார்த்தனை பண்றப்ப எப்படின்னா, நானும் சௌக்கியமா இருக்கணும், என்ன வயிறவாளும் சௌக்கியமா இருக்கணும். இது வேற எங்கேயாவது நடக்குமா? அதனாலதான் சொல்ற, சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு இந்த நாமா சொல்லும் பொழுது, இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது மனசுல கவலை போகும். அப்படி பக்தேஷ ஔத்தத்யா பாவா. இப்படி சாதோதரி சாந்திமதி. இதே போல இந்த சாந்திமதிங்கிற ஒரு நாமாவை சாந்தான்னு ஒரு நாம மேல வரப்போறது. அதே போலயே சாந்தி சமாத்மிகா அப்படிங்கிற ஒரு நாமா வரப்போறது. சாந்திகின்னு ஒரு நாமா வரப்போறது. சாந்தாங்கிற பதத்திலேயே எப்படி விசேஷமாக வரப்போறது. அதே போலயே சாதோதரிங்கிறதுக்கு இன்னொரு நாமா தலோதரின்னு ஒரு நாமா வரப்போடுது. 847வது நாமா தலோதரி. அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா இது மந்திரம் ஞாபகம் வச்சுங்க. சாதோதரின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம், தலோதரின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம். சாதோதரிங்கிற ஒரு நாமாக சொன்னேனால் மனசுல எத்தனை கவல் வந்தாலும் இடிஞ்சு விழாம அந்த வில் பவராக வளரும். தலோதரின்னு ஒரு நாமாவை சொல்ல போற மேல அந்த நாமாவை சொல்லும் பொழுது உடம்புல ஆரோக்கியம் வளரும். இது கிராஸ் பாடி, பூத உடலுக்கு ஒண்ணு, அதே மனசுக்கு ஒண்ணு. அப்படி இப்படி அதே போலயே இந்த நாமாக்களை எல்லாம் முத்துசுவாமி தீட்சிதர் அவர் மேல சொல்லும் பொழுது சாகம்பரி சாதோதரி சந்திரகலா ஸ்வரூபி அப்படிங்கிற இந்த நாமாக்களை எல்லாம் அவர் அப்படியே சொல்லிவிட்டார். சங்கரி சங்குரு சந்திரமுகினர். சங்கரி கீழே சொல்ற நாமக்கள். சங்குரு எங்களுக்கு நல்லதை பண்ணுங்க, சந்திரமுகி சரச்சந்திர நிபானன. லலிதா சஹஸ்ரநாமம் தான் அவர் எழுதியிருக்கார். உங்களுக்கு சங்கீதம் கேட்கும் பொழுது நமக்கு என்னன்னு தெரியல. விவகாரம் என்ன? சாதோதரி சாகம்பரி சாதோதரி சந்திரகலாதரின்னு சொல்றது இதே தான். இத்தனை நாமாக்களையும் மந்திர பூரித்தமாக அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வேற ஸ்கீம்ல எழுதியிருக்கார். எப்படி ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணும் பொழுது எந்தெந்த தேவதைகள் எந்தெந்த ஆவரணத்திற்கான அந்தந்த ஆவரணத்துக்கு தகுந்தா போல ஒவ்வொரு கீர்த்தனம் அப்படி பண்ணி வச்சிருக்கார். அது அவருடைய சுரூபம். ஆனா விவகாரம் என்ன? அது முழுக்க லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமாக்களை விசேஷமாக சொல்ற நாமாக்கள். அப்படி அந்த தீட்சிதர் கீர்த்தனையை பாடும் பொழுது நமக்கெல்லாம் எப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி மறந்து பாடணும். நான் விசேஷமாக அதுக்கு என்ன பல்லவி போடுறேன், அது ஒண்ணு ஸ்வரஜதி போடுறேன்னு சொல்லி பாடப்படாது. வேற பாடுறவா பாடிட்டு இருக்கேன் அவ்வளவு சொல்லப்படாது. ஆனா அவர் பாடின ஸ்வரூபம் எப்படின்னு பார்க்கணும். மறந்து தன்னை மறந்து உலகத்தை மறந்து அம்பாளோட ஒன்னா இருக்க பாடக்கூடியதான ஸ்வரூபமாக பாடியிருக்கார். அது உபாசனம். அவர் சொல்லக்கூடியதுன்னு உபாசனம். ஐயர்வாள் பார்த்த பாட்டுகள்லாம் நீங்க பாடுறீங்களா இல்லையா? தியாகராஜருடைய பாட்டு அதெல்லாம் என்ன பக்தி பூரித்தம். மனசுல இருந்து பக்தி வளரணும். அங்க இங்க பக்தி எதற்கு ஆள் இருக்காரு திருப்தி படுத்துறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மனசு மறந்து பாடக்கூடியதான ஸ்வரூபம் தீட்சித கீர்த்தனை. அப்படி இவைகள்லாம் இந்த நாமாக்கள்லாம் அதுலயே வருதுன்னு அப்பப்ப பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாமாவுக்கும் நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். விவகாரம் அப்புறம் சங்கீத உபன்யாசமா போயிடும். நியாயம் அது இல்ல. நம்ம சொல்ல வேண்டியத சாஸ்திரத்துல இப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா. நிராதாரா இங்க ஆதாரமற்றவர். இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், அம்பாளுடைய நாமாக்களை ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்கும் பொழுது அம்பாள் என்ன ஆயிடுது, அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். சகல் லேகா சமருச்சி சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம் பரியந்தம் ஒரு மின்னல் கொடி மாதிரி ஒரு ஸ்வரூபம்னு சொன்னேன். அந்த ஸ்வரூபம் மூலாதாரத்துல கிளம்பித்தனும் மறுபடியும் மூலாதாரத்துக்கு வராதுன்ட்டு கிளம்பி சுவாதிஷ்டான மணிப்பூர் அநாத விசுத்தி ஆக்ஞாதி சக்கரம் பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் திரும்பி வர காலத்துல மூலாதாரத்துல தொடாம மேலேயே இருப்பான். ஒரு தடவை மூலாதாரத்துல கிளம்பிட்டேன்னா அது வந்து மறுபடியும் அங்க வரதில்லை. எந்தாச்சு அப்பப்ப இனிமேல வந்து இந்த ஜென்மாவில நமக்கு முக்தி. அதுக்கு வேண்டியதான வழி அம்பாள் பாக்குறாளாம். ஒரு தரம் நீங்க தியானம் பண்ணினீங்கன்னா போறோம்,
இந்த ஜென்மாவில மறுபடியும் இந்த பிறவை எடுத்துட்டு நானா அவசைப்படாத அளவுக்கு அம்மா பாத்துக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால அம்பாளுக்கு நிராதாரான்னு பேர். மூலாதாரத்தை விட்டு கிளம்பினவள், இனிமேல மூலாதாரத்துக்கு வராதவள். அதனால நம்ம பண்ண வேண்டியது ஜென்மாவில அம்பாளுக்கு சரணாகதி பண்ண வேண்டியது ஒண்ணுதான். அதை பண்ணினீங்கன்னா உங்களை தான் காப்பாத்துறா, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்லை. கைய பிடிச்சுண்டு ஆயிட்டுன்னு போறான்னு வச்சுங்களேன். இங்கே ஸ்ரீபுரத்துக்கு ஏதோ அப்படி ஏதோ பிராணம் விட்டா சார், ஏதோ போனா சார், ஒன்னும் கவலையப்பட வேண்டாம். குழந்தைகள்லாம் ஏதாவது பண்ணினாலா பண்ணலையே, இந்த வம்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். யாரு பண்ணினாலும் யாரு எது பண்ணாத போனாலும் அம்பாள் அழிச்சுன்னு போறாளாம். அவளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தம் இல்லை. நகிதே நபதா மரிஷ்யதனயாயாசித பிண்ட கண்டினா. குழந்தைகள்லாம் அது பண்ணணும், இன்னும் பண்ணுவாளோ பண்ண மாட்டாளோ, அவெல்லாம் பிளாட்ல இருக்காளோ, மடிச்சலம் கிடைக்குமோ கிடைக்காதோ, எத்தனை கவலை தெரியுமோ வரங்களுக்குன்னு அவ பண்ணுவாளோ. அமெரிக்கால இருக்கானே பண்ண போறானா மாட்டானா, வம்பே உங்களுக்கு வேண்டான்னு அம்பாள்னா கல்யாணம். நீங்க எந்த க்ஷணத்துல பிராணம் கிளம்பிட்டோ அடுத்த க்ஷணம் சூரிய லோகத்துக்கு போயிடுங்க. யாவட்சப்பேன் மனஸ்தாவது ஆதித்யம் கச்சதி. ஒரு வருஷம் ஆன பிறகு யமலோகத்துக்கு போய் அவெல்லாம் பர்மிஷன் கொடுத்து இந்த வம்பெல்லாம் வேண்டாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சூரிய லோகம் வரைக்கும் போயிட்டான்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த அம்பாள் மறுபடியும் மூலாதாரத்தோடு உங்களுக்கு தொந்தரவு இல்லை, உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பாத்துக்க. ஆதாராது நிஷ்கிராந்தா மூலாதாராத் உத்யதா நிராதய கிராந்தியாத்யர்த்தே பஞ்சமியா இது சமாசா. என்ன பஞ்சமி ஆதாராத் நிஷ்கிராந்தான பஞ்சமி சமாசம் எந்த சூத்திரத்துல இருந்து வந்தது? அது சூத்திரமும் இருக்கப்பா, பஞ்சமி சமாசத்துக்கு சூத்திரம் இருக்க வரலாம் அப்படின்ட்டு. யத்வா நிர்கதா ஆதாரஹா அதிஷ்டானாந்தரம் யஸ்யா. இந்த ஆதாரம் போயிடுத்து, இனிமேல அதிஷ்டாங்கிற வேற ஒரு அதிஷ்டானமும் இல்லை. உலகமெல்லாம் அம்பாள் இடத்துல இருக்கு, அந்த அம்பாள் இன்னொரு இடத்துல இல்ல. உலகம் முழுக்க தாங்கிறவள் அம்பாள், இந்த அம்பாளை தாங்கிறதுக்கு இன்னொரு இடம் இல்லை. நிர்கதா ஆதாரஹா அதிஷ்டானாந்தரம் யஸ்ய சர்வ ஜகத் அதிஷ்டானஸ்ய சத்யத்வேன ஆதாராந்தர அயோகாத். உலகத்துக்கு முழுக்க அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு இன்னொரு ஆதாரம் இல்லை. புஸ்தகத்துக்கு டேபிள் ஆதாரம், டேபிளுக்கு மேடை ஆதாரம், மேடைக்கு ஆதாரம் பூமி ஆதாரம். பூமிக்கு ஆதாரம் என்னன்னு கிடையாது. பூமி க்ஷீரோதத்துல இருக்கு, சமுத்திரத்துல இருக்கு, அதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? மகாவிஷ்ணு அவர் வரகாவதாரமா இருந்துக்கணும் மேல தூக்கிட்டு இருக்காரு. அவர் தூக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன ஆதாரம்னு கேட்டான். இப்படி வரிசையா கேட்டுட்டே போலான்னு. ஆனால் என்ன சாஸ்திரம் சொல்ல தெரியுமன்னு, ச பகவத் கஸ்மின் பிரதிஷ்டித இதி. சாந்தோக்கியத்துல கேட்கிறார், ச பகவா கஸ்மின் பிரதிஷ்டித இதி. அவர் எங்கே பிரதிஷ்டை கொண்டிருக்கார்? ஸ்வே மஹிம் நீதி. தன்னிடத்திலே தான் இருக்கார். He lives in his self glory அப்படின்னு உபனிஷத். அதவா ந மஹிம் நீதி. தன்னிடத்திலேயே தான் எப்படி சார் இருக்க முடியும்? நான் டேபிள்ல சேர்ல உட்காரலாம், என் மேல என்ன இப்படி உட்கார்றது? அதவா ந மஹிம் நீதி. அவருக்கு ஆதாரமே கிடையாது, நிராதாரமா இருக்கார் அப்படின்னு சொல்றது. அதனால சர்வ ஜகதிஷ்டானஸ்ய சத்யத்வேன ஆதாராந்தர அயோகா அதவா நிராதாராட்ச பூஜா ஸ்வரூபா. அம்பாள் சும்ப நிசும்பாளோட சண்டை போட்டா சப்தசதியில 10வது அத்தியாயம். சும்பன் நிசும்பன் 2 பேர். அதுல முதல்ல சும்பனை கொண்டுட்டா, நிசும்பனை கொல்றதுக்காக வரா. அப்ப அந்த நிசுமா சும்பன் கேட்கிறான், நீங்க பண்றது நியாயமானு கேட்டார் அம்பாளை பத்தி. எப்படின்னு, உங்களுக்கு பின்னால இத்தனை பேர் வைஷ்ணவி வாராகி மாத்திர இத்தனை பேர்லாம் இருந்துட்டு இருக்காளே, பிராமி வைஷ்ணவி கௌமாரி இத்தனை பேர், அத்தனை பேரோட சேர்ந்து நீங்க யுத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். அதனாலதான் உன் பேரு சும்பன்னும். உனக்கு பின்னால 1000 பேர் இருக்கா, அத்தனை சைன்யங்களோட நீங்க வந்திருக்க, அம்பாள் அப்படி கேள்வி கேட்கலாமா? அம்பாள் சொல்றா, ஏகைவாகம் ஜெகத்யத்ர த்விதீயா காமமா பரா. நான் ஒண்டிதானேப்பா, உலகத்துல என்ன தவிர வேற யார் இருக்கா? த்விதீயா காமமா பரா பத்யைதா துஷ்டமையேவ விசந்தியோ மத் விபூதயா. ஏ துஷ்டா பாரடாப்பா, இத்தனை விபூதிகளை என்னோட ஒன்னா போயிட்டு பாரு. நான் தான் வெவ்வேறு. கண்ணாடிக்கு முன்னால 10 கண்ணாடிக்கு முன்னால ஒருத்தர் நின்னார், 10 பிரதிபிம்பங்களாச்சு, 10 பேர் இருக்கான்னு அர்த்தமாப்பா.
உனக்கு தெரியுது அப்படி என்னுடைய சக்திகள் தனித்தனியா இருக்கிறதாக காணப்படுறதே தவிர இருக்கிறது ஒண்ணுதான்பா அப்படின்னு எல்லாம் தன்னிடத்துல சேர்த்துண்டாளா. இப்ப சண்டை போடுறா, யுத்தம் வரும் பொழுது சண்டை போடுறப்ப என்னன்னு இவர் சண்டை போடுறாரு, அம்பாள 2 பேரும் கதா யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிற காலத்துல தத்ரா பிசா நிராதாரா அப்படின்னு ஆரம்பிச்சு யுத்தமானது நிராதாரமாக யுதேதேன சண்டிகா. தத்ராபிசா அங்கேயும் நிராதாரா ஆதாரம் இல்லாமல் யுதேதேன சண்டிகா. சண்டிகா பரமேஸ்வரன் நாமால ஆகாசத்துல சண்டை போட்டாலாம். குதிச்சான் ஆகாசத்துக்கு போனா, அம்பாளும் குதிச்சா அங்கே போய் யுத்தம் போட்டான். விவகாரம் தேவதைகளும் பார்த்தான், இது என்னடா அது புதுசா இருக்கு, விவகாரம் முழுக்க பூமியில இருந்துதானே கதா யுத்தம் பண்ணுவா, 2 பேரும் ஆகாசத்துல யுத்தம் பண்றாளேன்னு. அதான் விசேஷம். நிராதாரா காட்டினாலாம், எனக்கு ஆதாரம் வேண்டியதில்ல, எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு வேண்டியதில்லை, உனக்கு தான்டாப்பா வேணும், உலகம் முழுக்க அதிஷ்டானமா நான் இருக்கேங்கிறத அந்த துர்கா சப்தஸ்தியில மார்க்கண்டேய புராணத்துல விசேஷமாக காட்டியிருக்க. அதான் நிராதாரா. இது இல்லாம நிராதாராட்ச பூஜாஸ்வரூபா, அம்பாளுடைய பூஜை பண்ணும் பொழுது நிராதார பூஜைன்னு ஒண்ணு உண்டு. நிராதார பூஜைன்னா என்னது? நம்ம நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கவுடபதம் மகாந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு நாராயணன் சாட்சாத் ஆதிதேவன் பரமேஸ்வரன் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம குரு பரியந்தம் இருக்கிற அத்தனைக்கு குரு மண்டலத்தை பூஜை பண்றோம். அந்த பூஜை பண்ணும் பொழுது 166 குருக்களை வரிசையாக பூஜை பண்றோம். அந்த பூஜை பண்ணும் பொழுது எப்படின்னு ஆகாசத்துல அந்தந்த குருக்கள் இருக்கிறதா மனசால நினைச்சு பூஜை பண்ணணும். பண்ண முடியாதுங்க, எங்க இருக்கான்னு சொன்ன ஆகாசத்துல இருக்குன்னு எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி பூஜை பண்றது, புஷ்பத்தை எப்படி போடுறது, அதுக்காக நம்ம ஏதோ ஒரு பொம்மை போட்டு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எங்க பண்ண நிராதாரா, குருக்கள்லாம் எங்க இருக்கார், பரமேஸ்யோமன் பிரதிஷ்டிதா அப்படின்னு இதயத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடியதான இடவழியில இருக்கலாம். அப்படி பூஜை பண்றதுக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் நிராதார பூஜான்னு பேர். அதான் நிராதாராக்கிய பூஜா ஸ்வரூபா. இது எங்க சொல்லியிருக்கு, ததாக சூத சம்ஹிதாயாம், சூத சம்ஹிதையில, சூத சம்ஹிதையில அவர் போட்டுருவார். சூத சம்ஹிதையில எங்க தேடுறதுன்னு, சூத சம்ஹிதைங்கிறது 1,00,000 கிரந்தம். அதுல 4 லட்சம் ஸ்லோகம். அதுல 1,00,000 இது சிவமகாத்மிய கண்டம். அந்த சிவமகாத்மிய கண்டத்துல 5வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, பூஜா சக்தே பராயாசு துவிதா பரிகீர்த்திதா. சக்தி பூஜையானது அம்பாளுக்கு பூஜை பண்றது 2 விதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. அது எங்க, பாக்கியாபியந்தர வேதேனா, பாக்கிய பூஜை ஒண்ணு, ஆந்தர பூஜை ஒண்ணு. பாக்கிய பூஜை தான் நீங்க பண்ணக்கூடியதான என்னது நவாவரண பூஜை, இதுதான் பாக்கிய பூஜான்னு பேரு. இத்தம் திரிதா சமுத்திஷ்டா பாக்கியாபியந்தர பேததா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பூஜை பண்ணும் பொழுது பரமாமிருத வருஷேண பிளவயந்தம் சதாச்சரம் சஞ்சித்ய பரமத்வைத பாவனாமிருத சேவையா. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லாமே அத்வைத்தமாக இருந்து கொண்டு அத்வைத அமிர்தம் எனக்கூடியதான சமுத்திரத்துல அப்படியே முதக்கி கொண்டு இருக்கான். எல்லா பொருளும் ஆனந்த கடல்ல முதக்கிண்டு இருக்கிறதா நினைக்கணும். மோதவா நோ விஸ்மிருதான்ய விகல்ப விபவ பிரமஹா சிதம்புதி மகாபங்க சின்ன சங்கோச்ச சங்கட. சைதன்யம் எனக்கூடியதான கடல், சைதன்ய கடல்ல இருந்து கொண்டு சின்ன சங்கோச்ச சங்கட, ஒரு விதமான சங்கோச்சமும் இல்லை. அப்பப்ப நம்ம ஆத்துக்கு யாராவது வந்து சாப்பிட்டோம்னா 2 தோசை போட்டு இன்னொன்னு போட்டுங்க, சங்கோச்சமே வேண்டாம் அப்படிங்கிற. அங்க இருக்கிறதே 3வது தான் லாஸ்ட், இன்னொன்னு கேட்டா கிடையாதுங்க, இருந்தாலும் சங்கோச்சம் வேண்டாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த சங்கோச்சம் சம்சயம் கவலை இல்லையா. சின்ன சங்கோச்ச சங்கட சமுல்லசன் மகாநாத லோகனோம் தர்முகாயன. மகாநாதம் ஜபம் பண்ணும் பொழுது அந்த வீணாநாதம் உள்ள கேட்கறத, சங்கநாதன் கேட்கறத, லோகனோம் தர்முகாயன. அத லோகனான ஆலோகனம், அதான் லோகனம்னு பார்த்து கொண்டிருக்க. இப்படி ஒரு சத்தம் நான் ஜபம் பண்ணும் பொழுது கேட்கறதேன்னு ரசிக்கிறனா. லோகனஹா அந்தர்முகாயனஹா, உள்ளூர் அந்த அம்பாளுடைய சுரூபத்தை சுவைத்துக் கொண்டிருக்க. மந்திரமையா மனோவிருத்திய பரமாத்வைதமீகதே. அந்த மந்திரமையா மந்திரஸ்வரூபத்தினால பரமாத்வைதமீகதே. சபர்யா சர்வபாவேஷு சா பரா பரிகீர்த்திதா. இதான் சபர்யா,
சபரியா பத்ததிங்கிற சர்வபாவேஷு எல்லாமா தா பரா பரிகீர்த்திதா. இதுதான் நீங்க சொல்லக்கூடியதான நிராதார பூஜை. இது இல்லாமல் அது பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீ சக்கரத்தை வச்சுண்டு நிறைய ஒரு 1000 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு கடைசியில இருக்கிற நைவேத்தியம் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அம்பாளுக்கு காட்டினோமே தவிர விவகாரம் நம்ம சாப்பிட்டோம். இது இல்ல பூஜை, இது பாக்கிய பூஜை. உள்ளூர் இருக்கக்கூடியதான பூஜை உங்க இதயத்துல எத்தனையும் நினைக்கணும். இந்த ஒரு எண்ணம் வேணும். இது எங்க சொல்லியிருக்க இந்த ஸ்லோகங்கள சூத சம்ஹீதையில சிவரகசிய கண்டத்துல 5வது அத்தியாயத்துல இருக்கு. அதான் சொல்றான், பூஜா சக்தே பராயாஸ்து த்விவிதா சம்பிரகீர்த்திதா இத்யுபக்ரம்ய பாக்கியாபியந்தர பேதேன. இதான் விசேஷமாக இத்தம் திருதா சமுத்திஷ்டா பாக்கியாபியந்தர பேததான்னு சொன்னாரே, அதான் பாஸ்கராயர் பாக்கியாபியந்தர பேதேன துவைவித்தியம் முக்த்வா 2 விதமாக சொல்லி பாக்கியாயாக பாக்கிய பூஜையும் வைதிக தாந்திரிக பேதேன, வைதிகமான பூஜையும் உண்டு, தாந்திரிகமான பூஜையும் உண்டு. தாந்திரிகமான பூஜைனா நவாவரண பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கோம். வைதிகமாக பூஜை அந்தந்த இடத்துல வைதிகமான மந்திரங்களையும் சொல்லணும். இப்ப நம்ம தாந்திரிகமாக பண்ணும் பொழுது ஸ்திரீகள்லாம் பூஜை பண்ணும் பொழுது வைதிக மந்திர சயத்துல மூல மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். நியாயமா புருஷால் பண்ணும் பொழுது வைதிக மந்திரமும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். வைதிகம் தாந்திரிகம் 2 சேர்த்து சொல்லணும். வைதிக தாந்திரிக பேதேன துவைவித்தியம் தலட்சணம். இதுக்கு தனித்தனியாக லட்சணம் இருக்கு. தலட்சணம் வர்ணயித்வா உக்தம் சொல்லியிருக்க. பூஜா பாக்கியாபியந்தராசாதி த்விவிதா பரிகீர்த்திதா அப்படின்னு விசேஷமாக இருக்க. இப்படிப்பட்டதான பாக்கிய பூஜை ஆந்தர பூஜை, இந்த 2 பூஜையும் தெரிஞ்சுக்கணும். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அந்தர்முகமாக பராபூஜை பண்ணணும். அந்த பராபூஜை பண்றதுக்கு வேண்டியதான ஒரு குவாலிபிகேஷன் குரு அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கணும். அதற்காக பாக்கிய பூஜையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இத்தனையும் பண்ணிட்டு அந்த அனுகிரகத்தை அடைஞ்சு நாம் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாமாவுக்கு நிராதாராங்கிற ஒரு பேரு. நிராதாரா நிரஞ்சனா. அது இல்லாம உலகத்துல பாக்கியமாக நானும் பண்ணிட்டு இருக்கேன், நானும் வசத்தையும் 4 பேருக்கு காட்டுறதுன்னு நினைக்கப்படாது. நாம எப்படி இருக்கணும், அந்த சாக்தா மனுஷனுக்கு சக்தியானது சாக்தோபாசனைங்கிறது அவனவனுக்கு தனித்தனியா இருக்கணுமே தவிர அட்வர்டைஸ் பண்ணிக்கப்படாது. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், உலகம் தானா அறிஞ்சுக்கணுமே தவிர நீங்க சொல்ல வேண்டாம். தேன் எங்கேயாவது அட்வர்டைஸ் பண்ணித்தா டிவியில, நான் திதிப்பா இருக்கேன் எறும்புகளே வாங்கோன்னு சொல்லித்தா. சோப்புக்கு அட்வர்டைஸ் பண்றானே, தேன் எங்கேயாவது எனக்கு அட்வர்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்லித்தா. சொல்லுங்க பாக்கலாம். சர்க்கரை எங்க கீழே விழுந்தா எறும்பு தானா ஓடி வருதோ இல்லையா, அதே போலயே எல்லாமும் உங்கள இடத்துல தானா ஓடி வரணுமே தவிர நீங்க உங்களை பத்தி சொல்லிக்க வேண்டியதில்லை. அம்பாளுக்கு தெரியும். அது இல்லாமல் இது இருக்கு அது இருக்கு நினைச்ச என்ன பிரயோஜனம்? ஊர் அறிந்தென்ன, நல்லோர் அறிந்தென்ன, உபகாரம் உள்ளவள் பேரறிந்தென்ன, பெற்ற தாயிருந்தென்ன, மணிபட நொடியில் சரி இருந்தென்ன, சிறப்பு இருந்தென்ன. பாருங்க, இத்தேயத்தில் ஏறு இருந்தென்ன, வல்லவா விரைவா கட்சி ஏகம்பனே. இத்தனை இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த குரு பாதங்கள்ல பக்தி இருந்தா போதும். சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் தனம் மேரு துல்லியம். என்னுடைய ஆத்துல இருக்கிற காசு சேர்த்து வச்சோம்ல, மேரு பருவத அளவுக்கு காசு இருக்கான். தனம் மேரு துல்லியம் யசாரு சித்திரம். எவ்வளவு இருந்தாலும் குரேரங்கிரி பத்னே மனஸ்தே லலக்னம் ததக்கியம் 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 அப்படின்னு விசேஷமா இந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துல நமக்கு விசேஷமாக நிராதார பூஜையை பண்ணி அம்பாளத்துல சேரக்கூடிய திவ்யமான அனுகிரகம் எல்லோருக்கும் கிட்டட்டும் என்ற பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, ஸ்ரீரங்கத்துல ஒரு சபை, அதனால அங்கே போகணும். அதனால 30ஆம் தேதி இல்லாததுனால அதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் மட்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மெயின் கிளாஸ்.